அடுத்த சகோதரர் தாடியை பத்தி கேட்டுக்கிறாங்க. தாடியின் அளவு என்ன? தாடி என்பது சுன்னத்து தானே, தாடி வைக்கவில்லை என்றது பாவமா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க. இன்னொரு சகோதரர் அதே தாடி சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. தாடி வைப்பது ஒரு சுன்னத் என்றுதான் நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் தாங்கள் ஒரு கேள்வி பதில் ஷேவிங் செய்வதே ஹராம் என்று தெரிவித்துள்ளீர்கள். எனவே தாடி வைப்பது ஃபர்தான கட்டாய கடமையா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தா என தயவு கூர்ந்து விளக்கும்படி கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் கேட்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, தாடி வைப்பது சுன்னத்து, சிரைப்பது ஹராம். தாடி வைக்கிற சுன்னத்து சுன்னத்து. தாடி ஒருத்தர் வைக்கல, தாடி வரல, ஒருத்தர் தாடி வளரவே இல்லை, அவர் மேல தப்பு இல்லை. இருக்கிற தாடியை சுன்னத்தை வளர விட மாட்டேன் என்று ஒரு ஷேவ் பண்ணுவார், அது ஹராமா போயிடும். அங்க என்ன, சுன்னத்தை விட்டவராக மாட்டார், சுன்னத்தை தடுத்தவராக ஆவார். சுன்னத்தை விடுவது குற்றம், சுன்னத்தை தடுப்பது ஹராம், பெரும்பாவம். பெரும்பாவம். ஒருத்தர் தாடி வளரவே இல்லை, தாடி வரவே இல்லை, அப்ப பரவாயில்ல, அவங்களுக்கு குற்றம் இல்லை. வரக்கூடிய தாடியை வளர விடாமல் தடுப்பது, அந்த சுன்னத்தை ஷேவ் பண்ணுவது, இது ஹராம். ரெண்டாவது ஹராமுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷேவ் பண்ணுறது யூதர்களுடைய கலாச்சாரம். யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு முரணாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு முரணாக யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது, இது ஹராம். அதனாலதான் தாடி வைப்பது சுன்னத்து, சிரைப்பது ஹராம். தாடி வச்சுதான் ஆகணும். சரி, தாடியுடைய அளவு என்ன, எவ்வளவு வைக்கணும்? பிரெஞ்சு தாடி வைக்கலாமா, சேமியா தாடி வைக்கலாமா, கசகசா தாடி வைக்கலாமா? தாடியில பல வகை உண்டு. சேமியா தாடி, கசகசா தாடி. சில தாடிகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் அந்த இதை வச்சு பார்த்தா தெரியும், லென்ஸ வச்சு பார்த்தாதான் தாடி இருக்குதா இல்லையானே தெரியும். ஆனா அவர் சொல்லி எனக்கு தாடி இருக்குன்னு சொல்லி. சில பேர் அன்டச் ஷேவ், அந்த ஷேவ் மிஷின் போடும்போது ஸ்கின்ல டச் ஆகாது, அன்டச் ஷேவ். அந்த அன்டச் ஷேவ் பண்ணா தாடி வச்ச மாதிரி. யார் சொன்னது இது? இது ஃபுல்லா ஸ்கின்ல சேவ் பண்ணுவாரா, ஆனா அந்த ஷேவிங் மிஷின் வந்து பிளேடு வந்து ஸ்கின்ல மட்டும் படாதான், படாட்டா அது அன்டச் ஷேவா. இதெல்லாம் இன்றைய சினிமா நடிகர்கள் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீஃபுல் லஹ்யா, கஸீஃபுல் லஹ்யா, அடர்த்தியான தாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது. திருமிதில வருது, ஜாமி திருமிதில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி கஸீஃபுல் லஹ்யா, அடர்த்தியான தாடி. சரி, அடர்த்தியான தாடி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் வச்சிருக்க அடர்த்தியான தாடியா, அல்ல இதோட 2 சென்டிமீட்டர் கம்மியான அடர்த்தியான தாடியா, இல்ல இப்படி ஸ்ட்ரைட்ல இது அடர்த்தியான தாடியா? அடர்த்தியான தாடினா என்ன? அது சஹாபாக்கள் அழகா சொல்றாங்க, ஆண்களுக்கு இந்த தொண்டையில இருக்கும் முடிச்சு, ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்துல ஆடம்ஸ் ஆப்பிள், ஆண்களுக்கு மட்டும் இருக்கும் அந்த தொண்டையில முடிச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடியின் காரணமாக அவர்களுடைய இந்த தொண்டை முடிச்சு தெரியாது. அவர் தொண்டை முடிச்சை மறைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹி தாடி வச்சிருக்காங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல தெரியுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது மொட்டை அடித்து விட்டு தங்களுடைய தாடியை ஒரு பிடியை பிடித்துக் கொண்டு மீதியை கத்தரிக்கும்படி நாவிதத்தில் சொல்கிறார்கள். ஒரு பிடியை பிடிச்சுக்கிட்டு மீதியை கட் பண்ணுங்க நாவிதத்தில் சொல்றாங்க. அபூதாவுதுல ஹதீஸ் வருது, உமர் ரலியல்லாஹு ஹதீஸ். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான தாடி வைத்திருந்தார்கள். யஃபாவுல் லஹ்யா ஹதீஸ்கள்ல வருது, யஃபாவுல் லஹ்யா, தாடியை பாதுகாத்து வளர்க்க வேண்டும், அழகுபடுத்தி வளர்க்க வேண்டும். சும்மா இந்த ட்ரிம் பண்றது, ஒட்டு தாடி மாதிரி வைக்கிறது, இந்த சும்மா ஸ்டைல் தாடி வைக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி பெரிய தாடி. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஆதாரம் பாத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துர்சினா மலைக்கு போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சமுதாயத்தை ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஒப்படைச்சிட்டு போகும்போது அதுக்குள்ள இங்க ஷைத்தான் வந்து என்ன பண்றான், மக்களை காளை மாட்டை வணங்கும்படி ஆக்கிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்க, மக்கள் காளை மாட்டை வணங்கிட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிக்கிறாங்க. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்னா அகி லா தாஃபுது பிலஹியத்தி வலா பில் ரசி, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய சகோதரின் மகனே, என்னுடைய தாடியை பிடிக்காதீர்கள், என்னுடைய தலையை பிடிக்காதீர்கள், நான் தப்பு பண்ணல, கொஞ்சம் என் தரப்பு விளக்கத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விளக்கம். இவர் தாடியை போய் ஒருத்தர் தாடியை பிடிக்கிறோம்டா ஓடி போய் இப்படி பிடிப்போமா இல்ல இப்படி பிடிப்போமாங்க? கோவத்துல தாடியை பிடிச்சா, அப்ப கோவத்துல தாடி இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கணும்னா அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிடி அளவுக்கு தாடி வச்சிருந்தாங்க, தெரியுதா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சிருக்காங்கல்ல. நம்மள மாதிரி இந்த ஸ்டைல் தாடி வச்சிருந்தா, ட்ரிம் தாடி வச்சிருந்தா ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் பிடிச்சிருக்கணும் தாடியை. இது நபிமாருடைய சுன்னத்தும் கூட. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி என்பது என்னுடைய சுன்னத்து மட்டுமல்ல, நபிமாருடைய சுன்னத். தபையாங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தபையா, இயற்கையான சுன்னத்துகள் இதெல்லாம். ஹத்னா செய்யறது, தாடி வளர்க்கிறது, மீசையை கத்தரிக்கிறது,
அங்க அவயங்களில் உள்ள மர்மஸ்தானங்கள் உள்ள முடிகளை அகற்றுவது, இதெல்லாம் இயற்கையான சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு மேல தாடி என்பது ஆண்களுக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு இயற்கையான அழகுங்க. ஒவ்வொரு உயிரினங்களையும் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் படைப்புக்கு ஒரு அழகு கொடுத்திருக்கானோ, சிங்கத்தை எடுத்தீங்கன்னா ஆண் சிங்கத்துக்கு மட்டும் தான் பிடரி மேல் இருக்கும், மயில் எடுத்தீங்கன்னா ஆண் மயிலுக்கு மட்டும் தான் அழகான தோகை இருக்கும், சேவல் எடுத்தீங்கன்னா கோழியை பெட்ட கோழியை விட சேவலுக்கு தான் அழகான தள்ள கொண்டு இருக்கும், அப்படி பின்னாடி அதனுடைய வாழை அழகா வளைஞ்சிருக்கும். மாட்டு எடுத்தீங்கன்னா காளை மாட்டுக்கு தான் திமிழ் இருக்கும், அப்படி கம்பீரமா இருக்கும், பசுமாட்டு திமிழ் இருக்காது. இப்படி எந்த படைப்பையுமே எடுத்துக்கிட்டா ரப்பல் ஆலமீன் ஆண் இனத்துக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்திருக்கும் போது, அதே மாதிரி மனித இனத்துடைய ஆண் இனத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கம்பீரம் தான் இந்த தாடி என்ற அழகு. ஆகவே தாடியை அழகாக பெருசா வைங்க. சும்மா இந்த ட்ரிம் செய்யறது, அழகுபடுத்துறது, சும்மா கண்ணுக்கு தெரிய லென்ஸ் வச்சு பாக்குற மாதிரி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தாடி எல்லாம் சுன்னத்தான தாடி அல்ல. ஆபத்துல தாடி வைப்பது சுன்னத்து, ஷேவ் பண்ணுவது ஹராம்.